ஹாய், வெல்கம் டு மரியா ஏஞ்சல்ஸ். இன்றைக்கி கோல்ட் ப்ராசஸ் மெத்தடில் ஸ்கின் பிரைட்னிங்காக பீட்ரூட் பவுடர் வச்சு சோப் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் காஸ்டிக் சோடா எடுத்துக்கணும். 43 கிராம்ஸ் காஸ்டிக் சோடா. அடுத்தது அதை டிஎம் வாட்டரில் 3 ஹவர்ஸ் பிஃபோர் எடுத்துக்கணும். வாட்டரோட மெஷர்மெண்ட் 95 கிராம்ஸ், காஸ்டிக் சோடாவோட அளவு 43 கிராம்ஸ். இப்போது ஆயில் மெஷர்மெண்ட் கோகோனட் ஆயில் 230 கிராம்ஸ் எடுத்துக்கணும். அடுத்தது கேஸ்டர் ஆயில் 10 கிராம்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கணும். சன்ஃப்ளவர் ஆயில் 10 கிராம்ஸ். ஷியா பட்டர் ஒரு 5 கிராம்ஸ் மாய்ஸ்சரைசிங்காக நான் எடுத்திருக்கேன். இப்போ மொத்த ஆயிலோட ரேஷியோ 250 கிராம்ஸ்க்கு சோப் மேக் பண்ண போகிறோம். இப்போது கோகோனட் ஆயில் 230 கிராம்ஸ் எடுத்தாச்சு. அடுத்தது கஸ்டர் ஆயில் 10 கிராம்ஸ் வரையும் ஆட் பண்ணிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் நெக்ஸ்ட் 10 கிராம்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த 3 ஆயிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு இப்போது ஷியா பட்டரில் அந்த நம்ம மொத்த ஆயில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஆயிலில் கொஞ்சமாக எடுத்து அந்த பட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அது மொத்த ஆயிலில் சேரும்போது நல்லா மிக்ஸ் ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சோண்டு அந்த ஆயிலேருந்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மொத்த மெஷர்மெண்ட் ஆயிலோட இந்த ஷியா பட்டரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஹெர்பல் பவுடர் 250 கிராம் ஆயிலுக்கு 7 கிராம் ஹெர்பல் எடுத்து அந்த ஆயிலோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஆயிலோட சேர்ந்து நல்லா பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் அந்த ஷியா பட்டர் மிக்ஸ் பண்ணதை ஆயிலோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹெர்பல் பவுடரை எடுத்து ஆயிலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை எடுத்து மொத்த ஆயிலில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ஸ்பூனாலே நல்லா மிக்ஸ் பண்ணும்போது 40 மினிட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெச்சர் மாறுற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். பிளெண்டர் போட்டால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நமக்கு அந்த தோசை மாவு பதத்துக்கு வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போது பீட்ரூட்டில் ஸ்கின்னுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னால் அன்ஈவன் டோன்லாம் ஸ்கின் சரி பண்ணி கொடுக்கும். ஆக்னி ப்ராப்ளம் சரி பண்ணி கொடுக்கும். டார்க் சர்க்கிள், கரும்புள்ளி, கருவளையத்தெல்லாம் சரி பண்ணி கொடுக்கக்கூடியது. ஸ்கின் நல்லா பிரைட்னிங்காக வச்சுக்க நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போது ஆயில், ஹெர்பல்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. காஸ்டிக் சோடாவை ஒரு 3 ஹவர்ஸ் பிஃபோர் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதை நம்ம எடுத்து எப்போவுமே ஆயிலோட
ஃபில்டர் பண்ணி தான் ஆட் பண்ணணும். ஃபில்டர் பண்ணாமல் காஸ்டிக் லையை வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் வந்து சின்ன சின்ன பீஸ்லாம் வந்து கரையாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போது அதை வந்து நம்ம ஆயிலோட ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணலாம். தேவைக்கு வந்து ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்பூனால் நம்ம கலக்கும்போது ஒரு 40லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு டைம் எடுக்கும் அந்த தோசை மாவு பதத்துக்கு நம்மளுக்கு மாறுறதுக்கு. பிளெண்டர் போட்டாக்க உடனே வந்து அதோட அதோட தன்மை வந்து மாறிடும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண பிறகு இதை வந்து மோல்டில் வந்து ஊற்றிக்கலாம். கோல்ட் ப்ராசஸ் சோப்பு எப்போவுமே நமக்கு ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். இதில் எல்லா ஆயிலும் நம்ம சேர்க்குறோம். இப்போது பிளெண்டர் வச்சு நான் வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ஸ்பூனாலே நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ண பிறகு நல்லா வந்து திரும்பவும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு மோல்டில் வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மோல்டில் வந்து ஐசோப்ரோப் ஆல்கஹால் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கணும், ஃபங்கஸ்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இது சோப்பை வந்து எப்போவுமே நம்ம 2 days வெயிட் பண்ணி தான் மோல்டுலேருந்து எடுக்கணும். இதோட க்யூரிங் டைம் வந்து 30லேருந்து 40 days வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நம்ம சோப்பை வந்து யூஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.